சேவல் எனப் பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாள். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநேரி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமந்திர வேள்வியிலே நாம் 4ஆம் தந்திரத்திலே திரு அம்பலச்சக்கரம் என்கிற பகுதியினை இன்றைய தினம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 4ஆம் தந்திரத்திலே கிரியை வழிபாடை பற்றி திருமூல தேவநாயனார் மந்திர வடிவாக சிவபெருமானை வழிபாடு செய்வது பற்றி மிக அற்புதமாக எடுத்து உரைக்கின்றார். மந்திரங்களை வரி வடிவமாக செய்து அவற்றை வாயினாலே செபித்தும் கண்களினாலே நோக்கியும் சிவத்தை மந்திர வடிவமாகவே வழிபாடு செய்வதுதான் இந்த கிரிய வழிபாடு என்று திருமூல தேவநாயனார் 4ஆம் தந்திரத்திலே எடுத்து உரைக்கின்றார். பேரானந்தமாக இருக்கக்கூடிய சிவத்தை பெற முடியும் என்கின்ற அந்த நிலையையும் சைவம் பேசுகிறது. ஞானம் என்று சொல்லுவதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது அதிகப்படியான செய்திகளை தெரிந்து கொள்வது ஞானம் என்று இந்த காலத்திலே கருதப்படுகிறது. ஒருவருக்கு தேவைக்கு அதிகமான செய்திகள் தெரிந்தால் அவரை ஞானி என்று சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது. தனக்கு சம்பந்தமில்லாத துறைகளிலே கூட அவருக்கு மிக அதிகப்படியான விவரங்கள்லாம் தெரியுமானால் அவரை மிகுந்த அறிவாளி என்று நாம் போற்றுகின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போமேயானால் சைவத்திலே அதற்கு ரொம்ப தெளிவான விளக்கம் தரப்பட்டு இருக்கிறது. தெளிந்த அறிவிற்கு ஞானம் என்று பெயர். அறிவு தெளிவுமானால் தெளிந்திருக்குமானால் அதற்குத்தான் ஞானம் என்று பெயர். நாம் கற்கின்ற பல்வேறு நூல்களினாலும் அல்லது கற்கின்ற பல்வேறு செய்திகளினாலும் நமக்கு ஞானம் வருவதாக எண்ணுவது தவறு. அவற்றால் நம்முடைய அறிவிலே தெளிவு உண்டாகுமையானால் அப்பொழுதுதான் அதை ஞானம் என்று சொல்லும். ரொம்ப அழகா திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொன்னார். இது படிக்கிற பொழுது நான் 6ஆவதோ 5ஆவதோ படிக்கிற பொழுது எனக்கு இந்த குறள், அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை, 6ஆவது படிக்கிற குழந்தைக்கு 5ஆவது படிக்கிற குழந்தைக்கு இந்த குறள் பொருத்தமாக இருக்கும் என்று வைத்தார்களோ என்னவோ. அப்பொழுது படித்த குறள் தான். ஆனால் இப்போ பார்த்தா அது இப்போவும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது அந்த குறள் என்று ஆச்சரியமாக இருக்குது. அந்த குறள் நான் முதல் சொற்றொடர் சொன்ன உடனே நீங்கள் உடனே குறளையே சொல்லி முடித்து விடுவீர்கள். குறளை ஆரம்பித்தாலே போதும், நீங்கள் குறளை நிறைவு செய்து விடுவீர்கள். ஏனென்றால் அத்துணை பிரசித்தமான பிரபலமான எல்லாராலும் பயிலப்பெற்ற சொல்லப்பெறுகின்ற திருக்குறள். கற்க பார்த்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சா? இவ்வளோ சுலபமாக பாட்டு சொன்னால் யார் தான் சொல்ல முடியாது.
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு ஒரு குறளை அந்த காலத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அப்படிங்கிறத நாம் குறளை ஊன்றி பார்த்தால் தான் தெரியும். ஆச்சு 60 வருஷம் 65 வருஷம் ஆச்சு 70 வருஷம் ஆச்சு. இப்போ பார்க்குறோம், என்ன சார் படிச்சீங்க அப்படின்னு கேட்குறார். பிஇ படித்தேன் சார், எம்இ படித்தேன் சார், பிகாம் படித்தேன் சார், எம்காம் படித்தேன் சார், எம்ஏ படித்தேன் சார். 65-70 வயசுக்கு மேலே இதெல்லாம் என்ன பண்ண போகுது? வள்ளுவர் சொல்லுகிறார், கற்க எதுன்னார்? கற்பவை கற்க. அதை அந்த ஸ்கூல்ல சொல்லி தருகிற பொழுது, இளமையில சொல்லி தருகிற பொழுது கற்பவை கற்க கசடரன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது உண்மையிலேயே அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, படிப்பவற்றை தவறில்லாமல் படிப்பீர்களாக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக பார்க்கிற பொழுது கற்பவைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. கற்பவை கற்க, கண்டதை கற்காத. வாழ்க்கையில் ஏதாவது பயன்படுமானால் அதை கற்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உனக்கு எது அனுபவமாகுமோ அதை கற்க, அனுபவமாகாததை டோன்ட் கற்க. அவ்வளவுதான். எது அனுபவமாகுமோ எது பயன்படுமோ அதை கற்க. அதை சொன்னார், கற்பவை கற்பவை கற்க. தேவையில்லாதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறது? நீங்க நம்புவீங்களோ என்னவோ தெரியல, எனக்கு ஒரு 3 வருஷம் இந்த பாம்ஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த கைரேகையை படிச்சிருக்கிறேன். 3 வருஷம் படித்தேன். அப்ப ஒரு வியாதி, யார் கை கொடுக்க வந்தாலும் கையை நீட்டி பார்க்கறது. கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கையை வாங்கி இந்த ரேகையத்தான் பார்க்கறது. இந்த மேடு உயரமா இருக்கா, இந்த ரேகை மிஸ் ஆயிருக்க அப்படின்னு பார்க்குற அந்த பழக்கம் விடவே இல்லை. 3 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சதுன்னா, 3 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுது. ஏன்னா பார்க்குறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கை நீட்டி எனக்கு சொல்லுங்க சார், எனக்கு சொல்லுங்க சார், எனக்கு சொல்லுங்க சார். அப்புறம் தான் தெரிஞ்சுது இது தேவையில்லாத ஒரு நமக்கு மற்றவங்களுக்கு. இதில் ஒரு 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணவே, நம்ம ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கான புஸ்தகங்கள், அவ்வளோ புஸ்தகத்தை வாங்கி கொடைஞ்சி ஆராய்ஞ்சு அது உண்மையிலேயே அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, அது ஏதாவது ஒரு பேரிங் இருக்கா அதுக்கு அப்படின்னு நான் பார்த்து ஆய்வு செய்து எல்லாமே பண்ணேன். நான் இப்படி பார்க்கறத பார்த்துட்டு ஒரு பெரிய முதியவர், அவர் என்னுடைய கையை எடுத்து பார்த்தார் வாங்கி. நீ இப்படிலாம் பார்க்குறிய, ரொம்ப கொண்டாங்க உங்க கையன்னு பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், உனக்கு ரேகை பார்த்து பலன் சொல்லக்கூடிய ரேகை இருக்கு, இது பாரு ஏதோ சொல்ல, ரேகை பார்த்து பலன் சொல்ற ரேகை உனக்கு இருக்கு, அவங்க தான் சொல்ல முடியும், நீ சொன்னா பலிக்கும், நீ சொல்லு அப்படின்னாரு அவரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்லுது, ஓஹோ பலிக்குமா, அப்போ விட்டுற வேண்டியதுதான் இதை, இது ரொம்ப வேணாம், போறவர்களை திட்டு வாங்கிறதுக்கு அது அப்படின்னு. அப்ப வாழ்க்கையில எது தேவையில்லையோ அதையெல்லாம் படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்ப நீங்க என்ன கோச்சிக்க கூடாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, வார பத்திரிகை எத்தனைய படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்றோம். ஒரு பத்திரிகை என்று சொன்னால் அது வருகிற செய்திகள் காலங்காலமாக எல்லா காலத்திற்கும் பொருத்தமுடையதாகவும் பொருந்தி வருவனவாகவும் பிற்கால சந்ததியினருக்கு எத்தனையோ செய்திகளை எடுத்து தருவதாகவும் இட் ஷுட் பி a document. வள்ளுவர் அப்பயே சொன்னார், கற்பவை கற்க. சரி, கற்கும் பொழுது ஒரு முக்கியமா சொன்னார், கசடர கற்க. அதுல குற்றமில்லாமல் கற்க வேண்டும், தகுந்த குருவை சார்ந்து நின்று அதை கற்க வேண்டும். கற்றபின் நிற்க, அனுபவப்படுக. அனுபவப்படாத கல்வி எதுக்கும் பயன்படாது. அதனால சொன்னார், கற்றாரை யான் வேண்டேன்
கற்பனவும் இனி அமையும் என்று சொன்னாருன்னா என்ன அர்த்தம்னா படிக்கவே வேணான்னு சொன்னார் அர்த்தம் இல்லை. மணிவாசகர் யாரையும் படிக்காதீங்க, படித்தவனை வேண்டான்னு சொன்னார்னு அர்த்தம் இல்லை. அனுபவத்திற்கு வராத படிப்பினை படித்தவர்களை எனக்கு வேண்டாம். வெறும் வாய்ப்பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிற அனுபவம் இல்லாதவர்களுடைய தொடர்பு வேண்டாம். அனுபவம் இல்லாத கல்வி எதற்கும் பயன்படாது. அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்று படித்துக் கொண்டிருந்து விட்டு மற்றவர் மீது அன்பு காட்ட தெரியாத நான் எதற்காக அதை படிக்கணும் இல்லையா? மற்ற உயிர்களால் அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும் தொண்டு செய்வதுதான் சிவனை அடைவதற்குரிய மிகச்சிறந்த வழி என்று தெரிந்தவர்களும் கூட தொண்டை செய்வதற்கு தயக்கம் காட்டுவதும் அப்புறம் என்னதுக்கு அதை போய் படிப்பானே இல்லையா? பயிற்சியை கொண்டு வரக்கூடியதா இருந்தா அதைத்தான் சொன்னார். கற்றாரை யான் வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். கற்பதற்காக மட்டுமே கற்கின்ற கற்றாரை யான் வேண்டேன். அப்படி வேண்டாம். எதை நாம் ஒரு சொற்பொழிவாளர் ஒரு இடத்துக்கு தொடர்ந்து சொற்பொழிவுக்கு போனார். முதல் மாதம் போனார், சொற்பொழிவு செய்தார். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் போனார், அவருடைய டேர்ன் வந்தது, போய் சொற்பொழிவு செய்தார். போன தடவை என்னென்னலாம் சொன்னாரோ அதையே திரும்ப சொன்னார். அதுக்கு அடுத்த மாதம் போனாங்க, திரும்பவும் வந்தார். திரும்பவும் போன மாதத்துக்கு முந்தின மாதம் போன மாதம்லாம் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப சொன்னார். கீழே இருந்தவங்க பொறுமையாக இழந்து போய், ஐயா இது போன மாதமும் அதுக்கு முந்தின மாதமெல்லாம் சொல்லிட்டீங்களே, திரும்பவும் இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், அடுத்த மாதமும் இதே தான் சொல்லுவேன்னார். என்னங்க ஐயா? சரி, போன மாதம் சொன்னேன் அதுக்கு முந்தின மாதம் சொன்னேன்னு சொல்கிறீங்களே, நான் இப்போ போன மாதம் சொன்னதில் எத்தனையை கடைப்பிடிச்சிங்க, எதை எதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, எதை எதையெல்லாம் அனுபவத்துக்கு கொண்டு வந்தீங்க? இன்னும் ஒன்றும் பண்ணலை சார். அப்புறம் என்னது? அதைத்தான் திரும்ப சொல்லணும். நான் பூஜா சொல்லி என்ன போகுது? ஏற்கனவே சொன்னதையே, ஏற்கனவே நடத்தின பாடமே படிக்கலை, இன்னும் போடலை, பூசா நடத்தி என்ன பண்ணுறது? அதனால் பயிற்சிக்கு கொண்டு வர வரைக்கும் நான் நடத்துனதையே நடத்தப்போம். அப்போ தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓஹோ வந்தது நம்ம தப்பு அப்படின்னு. ஆக பயிற்சி என்பது அனுபவம், சைவம் என்பது அனுபவ சமயம். வெறும் ப்ரீச்சிங்ஸ் இல்லை, எதுவும் முடியாதோ அதை போதிப்பது அல்ல இதனுடைய கடமை. எதை பின்பற்ற வேண்டுமோ, எதை பயில முடியுமோ, எதை பின்பற்ற முடியுமோ, எதை பின்பற்ற வேண்டுமோ அதை சொல்லுகிற அனுபவ சமயம். இது வாழ்க்கை நடைமுறையே தவிர வாழ்க்கை வேறு சமயம் வேறு என்று வைக்கின்ற சமயம் அல்ல. சில பேர் சமயம் வேறு வாழ்க்கை வேறு இல்லையா, அது தனி இது தனி, அது பூஜை ரூமு இது டைனிங் ரூமு அப்படின்னு பிரிக்கிறது மாதிரி வாழ்க்கையும் சமயத்தையும் பிரிப்பார். இல்லை, சமயத்தோடு இயைந்த வாழ்க்கை, வாழ்க்கையோடு இயைந்த சமயம், இது ரெண்டையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றும் ஒன்றும் பிணைந்து இருக்கிற நிலைதான் சைவம். நீங்க அனுபவத்தில் இதை பார்க்கலாம். எங்கேயும் இதையும் அதையும் தனியாக பிரிக்கவே முடியாது, பிரிக்கின்ற முறையிலேயும் அமையாது. அதனாலே வாழ்க்கையிலே இந்த சிவபூசை என்பதோ அல்லது வழிபாடு என்பதோ வாழ்க்கையில ஒரு தனியாக ஒன்று என்று இல்லாமல் எப்பொழுதுமே சிவ நினைவாகவும் சிவ சிந்தனையாகவும் சிவத்தை பற்றிய தொடர்புடையவர்களாகவும் நாம் இருக்கிறோம். நாம் இப்போ சிவனை வணங்குகிறோம் என்று சொன்னால் வணங்குவதற்கென்று ஒரு நேரம் வைத்துவிட்டு அந்த நேரத்தில் மட்டுமே சிவனை நினைப்பதும் வணங்குவதும் செய்துவிட்டு மித்த நேரத்தில் எனக்கு சிவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லுவதை நீங்கள் சமயம் என்றோ வழிபாடு என்றோ ஒப்புக்கொள்வீர்களா? நமச்சிவாயம்னு சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உண்டு, அந்த நேரத்தில் தான் நமச்சிவாயம் சொல்லணும், மித்த நேரத்தில் அது சொல்லக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஏதாவது நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? அப்படி கிடையாது. எப்போ வாயை திறந்தாலும் நமச்சிவாயம், சிவசிவ சிவசிவ என்கிலரு தீவினையாளரு, சிவசிவ என்றிட தீவினை மாடும்,
சிவ சிவ என்றிடத்தே வரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவ சிவ என்ன தீவினை மாளும். சிவ சிவ என்ன தீவினை மாளும். சிவ சிவ என்றிடத்தே வரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. சிவ சிவ என்கிலரு தீவினையாளர். சிவசிவனு வராது வாயில, அவன் மேல குத்தம் இல்லை, தீவினையினுடைய தாக்கம் அவனால் சொல்ல முடியும். நீ சொல்ல சிவ சிவ என்ன தீவினை மாளும். சிவசிவன்னு சொல்லுங்கிறார். எப்ப சொல்ற சார்? காலையில் எழுந்திரிச்சோன்னு சொன்னா போதுமா? மத்தியானம் சொன்னா போதுமா? எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்ப எல்லாம் சொல்லு. சிவ சிவ சொல்லிக்கிட்டே இரு. அந்த அந்த சிவ மந்திரம் அத்துணை உயர்ந்த நாம மந்திரமாக அல்லவா விளங்குகிறது. இந்த மந்திரங்களை சொல்ல 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 மந்திரங்கள், நான் அன்னைக்கே சொன்னேன், ஆகி வருகிற இந்த மந்திரங்கள் இது எப்படி சொல்ல வேண்டும் என்கிற அந்த தன்மை. அப்ப பூசை என்பது குறித்த நேரத்தில் நிகழ்வதல்ல, எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நிகழ்வது. பூசைன்னு ஒன்று தனியாக நம்ம பிரித்து அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி செய்கிற காலம் கடந்து போய் எப்பொழுதெல்லாம் அவனை நினைக்கிறோமோ நினைந்து நினைந்து மகிழ்கின்றது. நாம இந்த வாழ்க்கையினுடைய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக நாம் முடிவு செய்திருக்கிறோம். இனியும் இந்த அல்லல் வாழ்க்கையில் அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திடாது நீர் நல்லதோர் நெறியினை நாளும் நினைந்து நடமினே. ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர். நீ சாமிகிட்ட கேளு, வேண்டான்னு சொல்ல, எனக்கு அதை கூட இதை கூட கேளு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இது எப்போ முடியும்னு நீ நினைக்கிற? இந்த கேட்கறது நீ கேட்டுக்கிட்டே இருப்ப, கொடுத்துக்கிட்டே இருப்பார், திரும்பவும் கேட்க வேண்டி வரும், திரும்பவும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ தான் ஆகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை ஏதாவது கேட்டு பெற்று நிறைவு ஆகிடும் நீ நினைக்கிறியா? நீ எப்பவுமே தேர் வில் பி டிமாண்டு. எப்பப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்பெல்லாம் நாம போய் நின்றுட்டு தான் இருக்கிறோம். எதுக்காக போய் டிமாண்டுக்காக நிற்கிற நீ? இப்படி அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர். இந்த வாழ்க்கைக்காக போய் அவனை ஒன்று கேட்காத. இந்த வாழ்க்கையில் இதை செய்து கொடுன்னு சொல்லி அவன்கிட்ட போகவே போகாத, கேட்காத. ஏன் சார் தரமாட்டானா? கேட்டால் தருவான், நீ போகாத அதுக்காக. ஏன் தெரியுமா? வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். வேண்டதை கொடுத்துருவான். நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்கல்ல திருமுறையில். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், அப்படித்தானே சொல்லியிருக்கு. வேண்டுவார் வேண்டுவதில் நல்லனவே ஈவான் கண்டாய். அப்படியா? அப்படி சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லல. அப்படி சொன்னாரா? வேண்டுவார் வேண்டுவதே. சார் வேண்ட தப்பா இருந்தா அதையே ஈவான் கண்டாய், அவ்வளவுதான். அதனால ஞானசம்பந்தர் சொன்னார், கேட்கறத கொடுப்பாருங்கிறதுனால போய் நின்று கேட்டுக்கிட்டே இருக்காத. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோர் நெறியினை நாளும் நடந்து உய்மினே. நீ அவங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்கறது போலப்பா, எனக்கு ஒரு நல்ல நெறிய தாய, உன்னை மறவாத நெறி கொடு, உன்னை எப்பொழுதுமே சிந்திக்கிற நெறிய கொடு, உன்னையும் உன் அடியார்களையும் எப்பொழுதும் பிரியாத ஒரு பேற்றை தாய, அப்படி கேள. அதை கேளு. சார் இந்த பிரச்சனையெல்லாம் என்ன சார் ஆகுறது? நான் பாட்டுக்கு இதை போய் கேட்டுட்டு இருந்தேன்னா அந்த பிரச்சனையெல்லாம் என்ன ஆகுறது? இப்போ கேட்டதுனால பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிட போதா? அது எப்பவும் இருக்கும், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நீ பாட்டுக்கு வா.
சைவம் ரொம்ப தெளிவா இருக்கு. பிரச்சனை தான் முக்கியம்னா பிரச்சனைக்காக வா, எனக்கு பிரச்சனை முக்கியம் இல்லை சிவன் தான் முக்கியம்னாலும் சிவத்திட்ட வா. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கை போக விட்டு போதுமின். ஒரு வினையினாலே ஒரு துன்பம் பெறுகிறது, நீ உடனே அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று போய் அவர்கிட்ட நீக்கிற, துன்பத்தை நீக்கிறாரு, பக்கத்திலே அடுத்தவன அடுத்த துன்பம். என்ன பண்றது? இப்படி லைன் கட்டிக்கிட்டு வருது அது பாட்டுக்கு. அப்ப என்ன செய்யணும்னா எந்த பிரச்சனையும் சொல்லாம வந்து நில்லு. இந்த வழிபாடு என்பதை மந்திர வழிபாடாக செய்கிற பொழுது அவனை மந்திர வடிவமாகவே நினைத்தல், உருவமாக நினைப்பதை காட்டிலும் மந்திர வடிவமாக நினைத்தல். இந்த மந்திர வடிவமாக நினைத்தலைத்தான் கிரியை என்றும் பூசை என்றும் சொன்னார்கள். இந்த மந்திர வடிவமாக நினைத்தல் என்கிற பொழுது மந்திர வடிவமாக சொல்லுதல், மந்திர வடிவமாக நினைத்தல், மந்திர வடிவமாக செபித்தல், மந்திர வடிவமாக கணித்தல், இதை எல்லாமே மந்திர வடிவமாகவே செய்தல். இவற்றுடைய அடிப்படை மந்திரமாக விளங்குவது இந்த நமசிவய மந்திரம், 5 எழுத்து மந்திரம். அதனாலே 5 எழுத்து மந்திரத்தை எப்படியெல்லாம் நீ உன்னால சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும், அதுதான் கிரியை என்று சொல்லுகிறார். ஆக இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுகிற உபாயத்தை அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், கூடிய 8 குவிந்து அறி நாடிய நந்தியை ஞானத்தில் வைத்து, கூடிய 8 குவிந்து அறி நாடிய நந்தியை ஞானத்துள் வைத்து, ஆடிய 5 உறவு ஆவார்களே தேடிய அதனை தெளிந்து அறிமின்களே என்று சொல்லுகிறார். 8 8 அறியாத என்னையும் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை மணிவாசக பெருமான். 8 அறியாதவன் நான். இந்த 8 2 அதை சொல்லுகிறார் இங்கே. கூடிய 8 குவிந்து அறி நாடிய நந்தியை ஞானத்துள் வைத்து. நாடிய நந்தினர் சிவனை அறிவால் சிந்திப்பது முடிந்த பூசை, அன்பால் சிந்திப்பது என்பது அதை விளைவிப்பது. இப்ப ரொம்ப பேர் இந்த சிவத்தை அன்பால் அடைய முடியுமா அறிவால் அடைய முடியுமா, அறிவு தேவையா அன்பு தேவையான்னு பட்டிமன்றம்லாம் நடத்தி அவங்க நம்ம காது புண்ணுபடுற அளவுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. இதில் அன்பு அறிவு இதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்கவே வேண்டாம். அறிவினாலே பெறுவது ஆனந்தம், அறிவினால்தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த அறிவினாலே பெறுகின்ற ஆனந்தத்தை நாடிய நந்தியை. நந்தினா யாரு? நந்தினா சிவபெருமான். நந்தினா சிவபெருமான். அதை தன்னுடைய சீடருக்கு தீஷா நாமமா கொடுத்தார். நந்தின்னு உன் பேரு அப்படின்னு கொடுத்தார். அதனால அவருக்கு நந்தின்னு பேரு. நந்தி நாமம் நமசிவாயவே. அப்ப இந்த நாடிய நந்தியினர் எல்லாரும் ஞானத்தாலே நாடுகிறார்கள். ஞானத்தால் அறிவார் சில ஞானிகள். அப்பர் சுவாமி சொல்றார், அற்புதமான பாட்டு.
ஞானத்தால் அறிவார் சில ஞானிகள். ஞானத்தினாலே அறிய வேண்டும், அவனை ஞானத்தினாலே அறிய வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான அறிவினாலே அவனை அடைய சிந்திக்க வேண்டும். தூய்மையான அறிவு என்பது தூய்மையான சிந்தனை என்பதை குறிக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் அறிவிலே, சிந்தனையில எப்பொழுது பார்த்தாலும் இதை எப்படி பெருக்கலாம், அதை எப்படி வகுக்கலாம், இதை எப்படி கழிக்கலாம், இதை எப்படி கூட்டலாம் அப்படின்னு கணக்குகளை போடுவதிலேயே கழிக்கின்ற இந்த அறிவை, இது தூய்மையான இந்த அறிவு, இது சிவபரம் பொருளினாலே பேரானந்தம் பெற தகுதியுடையது என்று கருதி அதை அவனுக்கே அர்ப்பணித்தல். அதான் மணிவாசகர் சிந்தனை நின் தனக்கு ஆக்கி அப்படின்னார். அவர் சொன்னது சிந்தனை நின் தனக்கு ஆக்கி. அப்ப அந்த அறிவு என்பதனை, ஞானம் என்பதனை அறிவுடைய பொருளாக நாம் இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய அறிவை முழுமையாக சிவத்திற்கு ஒப்படைப்பு. இந்த அறிவை ஒப்படைப்பது, அறிவிலே சிந்திப்பது, அறிவை அவனுக்கு தருவது என்றெல்லாம் நாம் சொல்லுகிற சொல்லினுடைய தெளிவு என்ன அப்படின்னு கேட்டா வேற ஒன்றும் கிடையாது. இந்த அறிவு நமக்கு உலகார்த்தமாக, உலகாயுதமாக எத்தனையோ செய்திகளை எடுத்து தருகிறது. ஆனால் இதே அறிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் சிவம்தான் என்று எடுத்து தருகிற பொழுது தூய்மை அடைகிறது. அதனால்தான் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். எவ்வளோ படிச்சு என்ன பயன்? படித்த படிப்பு சிவத்தை அடையாளம் காட்டாமற் போனால் அந்த படிப்பு பயனில்லை. அப்ப அடையாளம் காட்டணும். படிக்க படிக்க பிரமிப்பா இருக்கும். எத்தனையோ அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் கேட்டார், ஐயா இங்க ஒரு பேப்பர் இருக்கு, இங்க ஒரு பஞ்சு இருக்கு, இதை நெருப்பு பிடிச்சி பற்ற வைக்கிறோம், எரிகிறது, எப்படிங்க ஐயா எரியுதுன்னு கேட்டார். என்னப்பா எரிய, நெருப்பு வச்சா எரியத்தானே செய்யும். நீங்க எரியுது சரிங்கய்யா, அது எரியறதுக்கு என்ன தேவை? அப்பா நெருப்பு எரியறதுக்கு எரிபொருள் தேவை, கூடவே என்ன தேவை முக்கியமா? என்ன பிரவீன் ஒத்துக்கிறீங்களா? எரியறதுக்கு ஆக்சிஜன். ஆமா, எரிபொருள் தேவை, ஆக்சிஜன் அல்லது காத்து தேவை. காத்து தேவை, எரிபொருள் தேவை. சரி, எரிபொருளும் காற்றும் தேவை, அதனால இந்த பொருள் எரியுதுப்பான்னு. காத்து எவ்வளவு தூரம் சார் இருக்குன்னு கேட்டார். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் கிடையாது காத்து அப்படின்னு. கொஞ்சம் தூரம் தானே இருக்கு காத்து, அதுக்கப்புறம் இருக்கா காத்து? இல்லை. அப்புறம் காத்து கிடையாது இல்லையா? கிடையாது. அப்ப சூரியன்ல எப்படிங்கய்யா எரியுதுன்னு கேட்டார். சூரியன் நெருப்பு தானுங்களே எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, அங்க எப்படிங்க எரியுது? காத்தே கிடையாது எங்க அப்படின்னார். ஓஹோ, நல்ல அற்புதமான கேள்வி. காற்று இல்லாத சூரியன்ல அங்கே எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது திகு. அது ஒரு அதிசயம் செய்திருக்கிறார் இறைவன், அங்கேயே எரியறது. அது விஞ்ஞானிகளை கேட்டால் ரொம்ப அற்புதமாக சொல்றாங்க. இந்த போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹிந்துல கூட அதை போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இங்க எரிகிற அந்த எரிதல் வேற, அங்க எரிகிற எரிதல் வேற. இது கெமிக்கல் ரியாக்ஷன், அது நியூக்ளியர் ரியாக்ஷன். நெருப்பு 2 விதமாகவும் வரும், ஒன்று கெமிக்கலாகவும் வரும், இன்னொன்று நியூக்ளியர் ரியாக்ஷனாகவும் வரும். அங்கே காற்று தான் தேவைன்னு அவசியம் இல்லை, நியூக்ளியர் ரியாக்ஷன்னாலையும் அங்கே நெருப்பு வரும், எரியும். அண்டத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிற சிவபெருமான் கையில் இருக்கிற நெருப்பு எப்படி எரிகிறது அப்படின்னு கேட்கறதுக்கு தாங்கய்யா அப்படி வந்தேன்னாங்க. இப்போ தெரியுதா, அவர் கையில் எரியிற நெருப்பு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை, அவர் கையில் வச்சிருக்கிறது நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு.
அதுக்கு காற்று தேவையில்லை, அதுக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன் பேரு. எத்தனையோ விஞ்ஞான உண்மைகள், எத்தனையோ அதிசயங்களை பார்க்கிற பொழுது அவற்றை படித்ததுனால விஞ்ஞான பிரமிப்பை காட்டிலும் கடவுளுடைய பெருமை தான் அதிகமாக தெரிகிறது. அதைத்தான் நற்றால் தொழாரெணின்னாரு வள்ளுவர் சொல்லுகிறார். எவ்வளவு உயர்ந்த அறிவு ஞானம் படைத்தவர்களாக இருந்தாலும் அந்த ஞானம் ஒரு எல்லை வரைக்கும் தானே போகுது. இந்த எல்லை கடந்த ஞானமாக இருப்பது சிவானுபவம் அல்லவா? அந்த சிவானுபவம் விளைகின்ற அந்த பேரறிவு, பெருஞானம், அதைத்தான் நாம் சிவஞானம் என்று சொல்லுகிறோம். இந்த பெருஞானமாக இருக்கக்கூடிய சிவஞானத்திலே நாடிய நந்தியை, அந்த நந்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானையே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவனை எட்டிரண்டும் குவிந்து அறியினார். கூடிய எட்டிரண்டும் குவிந்து அறி. இறைவனை எப்பொழுதும் நம்முடைய ஆற்றலினாலே அறிகின்றோம் என்று முயற்சி செய்து அறியக்கூடாது. என்னுடைய ஆற்றலினாலே நான் இறைவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆற்றலினாலே சிவத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தவர்கள் 2 பேர். யாரு? தன்னுடைய ஆற்றலினாலே சிவத்தை அறிந்து கொள்ள முற்பட்டவர்கள் 2 பேர். யார் யாரு? ஆயனும் திருமாலும். அவங்க தன்னுடைய ஆற்றலினாலே அவனை அளப்பதற்கு முற்பட்டார்கள். ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவராக சிவம் விளங்குகிறது. அதைத்தான் நம்முடைய சமயமும் சொல்லுகிறது. எனவே அறிவினாலே அவனை பூசிக்கின்றதும் அறிவினாலே அவனை அனுபவிப்பதுமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஞானத்துள் வைத்து, நாடிய நந்தியை ஞானத்துள் வைத்து கூடிய 8 குவிந்து அறி என்று சொன்னார். 8 என்று சொல்லுகிற பொழுது 8 எதை குறிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது 8 2 8 தமிழ் நெடுங்கணக்கிலே அகரமாக சொல்லுவார்கள், 2 உகரமாக சொல்லுவார்கள். இந்த 8யும் 2யும் கூடிய 8ம் 2ம் நர். கூடிய 8ம் 2ம் அகரத்தையும் உகரத்தையும் கூட்டுகிற பொழுது வருகின்ற உகரம். கூடிய 8 குவிந்து அறி. போக்கஸ் பண்ணுன்னார் சிந்தனையை. இந்த சிந்தனையை நீ குவிந்து 8 அறி. அவன் யார் என்று சொன்னால் நாடிய நந்தியை. நாடிய நந்தி. நாடிய நந்தி என்று சொன்னால் ஞானிகள், நாடிய நந்தி அது தொக்கது. ஞானிகள் நாடுகின்ற நந்தியாக இருக்கிற சிவத்தை ஞானிகள்னு போடல அவரு, ஆனா நாடியன்னு போட்டார். நாடியன்னு சொன்னா ஞானிகள் நாடிய நந்தி சிவத்தை நீ ஞானத்துள் வைத்து உன்னுடைய அறிவிலே நிரப்பிக்கொண்டு அறிவிலே நிறுத்தி, அறிவிலே நிறுத்துகிற பொழுது அந்த அறிவினால் வேறு எதையும் சிந்திக்காமல், வேறு எதையுமே சிந்திக்காமல், வேற எதையும் சிந்திக்காமல் சிவத்தையே சிந்தித்தல், இதுதான் நிரப்புதல். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து.
பவத்தொடக்கை வெல்வாம். நினையாமல் நினைந்து, அது என்ன நினையாமல் நினைந்து அப்படின்னா, நினையாமல் நினைந்துன்னா உலக சம்பவங்களை, உலக செய்திகளை, உலக ஆயுதமான செய்திகளை நினையாமல் நினைந்து, சிவத்தையே நினைந்து, நினையாமல் நினைந்து, அதை நினையாமல் இதை நினைந்து, அவ்வளவுதான். அது நினையாமல் நினைந்து. மணிவாசகர் இன்னும் அருமையா சொல்லுவார், இந்தன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை. யாருக்கு தெரியும் பாட்டு? நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நினைப்பற நினைந்தன என்ன அர்த்தம்? நினைப்பற நினைந்தேன், நினைப்பற நினைந்தேன். ரொம்ப இந்த யாரோ ஒருத்தர் சொன்னாங்க மறவாமல் நினைந்தேன்னு. நினைப்பு அற நினைந்தேன், நினைக்காம நினைஞ்ச, நினைப்பு இல்லாமல் நினைந்தேன், நினைப்பு இல்லாமல் நினைந்தேன். வேறு எந்த நினைவும் இல்லாமல் இந்த நினைவாகவே இருந்து நினைந்தேன். இப்ப வேற எந்த நினைவும் வருமானால் இந்த நினைவு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதான் அர்த்தம். அந்த நினைப்பு எப்படிப்பட்ட நினைப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேறு எதையும் நினையாமல் இதையே நினைக்கின்ற நினைப்பாக இருக்க வேண்டும். இதுதான் நினைப்பற நினைத்தல், நினையாமல் நினைந்து. இப்படியெல்லாம் சைவத்தில் சொல்லப்பெறுவது என்னன்னு கேட்டா, எண்ணங்கள் முழுமையும் இறைவனுக்கே அர்ப்பணித்தல். எனவே நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டுவதும் அவனுக்கு தர வேண்டுவதும் முதல்ல எதுன்னு கேட்டா நினைப்பத்தான். நினைப்பத்தான் தரணும், சிந்தனையைத்தான் தரணும். சிந்தனை என்பது அறிவின் தொழில். சிந்தனை என்பது அறிவின் தொழில். அதைத்தான் சொன்னார், ஞானிகள் நாடிய நந்தியை ஞானத்துள் வைத்து, நாடிய நந்தியை ஞானத்துள் வைத்து, ஞானத்துள் வைத்து என்ன செய்யினாரு? கூடிய 8 2 குவிந்து அறி. இந்த 8 2 கூட்டி குவிந்து அறிவாயாக, பிரணவத்தை உள்ளே அறிவாயாக. உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறதே அந்த பிரணவத்தை நீ அறிவாயாக. கூடிய 2 8 2 குவிந்து அறி. அதனாலே விளைவது என்ன அப்படின்னு கேட்டா, கூடுவது 8 2. கூடிய 8 2 குவிந்து அறிகிற பொழுது, கூடிய 8 2 இருக்கிற அகர உகரத்தை குவிந்து உகரமாக நினைக்கிற பொழுது என்ன தெரிகிறதுன்னா, 8 2 நீ அறிவாய். கூடிய 8 2 8 2 10, இது யகரம், இதுதான் நீ ஆன்மா. நீ குவிந்து அறிந்தால், பிரணவத்தை நீ அறிந்தால், பிரணவத்தினாலே உன்னை அறிகிறாய். தன்னை அறிய ஒரு கேடில்லை வெண்ணிலாவேம்பார் வள்ளற் பெருமான். ஆக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், தன்னையும் அறிய வேண்டும், தன்னையும் அறிய வேண்டும். புரியல? தன்னையும் அறிய வேண்டும், தன்னையும் அறிய வேண்டும். தன் அறிந்து தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிவது அகர உகரம் கூடிய உகரமாக, தன்னை அறிவது 8 2 கூட்டிய யகரமாக. ஆக என்ன சொல்லுகிறார் அடிப்படையாக என்று பார்க்கிற பொழுது, நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? மணிவாசகருக்கு அதுதான் பெரிய கவலை. என்னை யார் அறிவார்?
வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் வந்து ஆண்டிலனேல், அவன் மட்டும் வந்து என்னை ஆட்கொள்ளாமல் போயிருந்தால் என்னை நானே அறியேன். அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? என்ன இப்போ மற்றவங்களாம் என்ன தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு நான் போட்டிருக்க சட்டையை வச்சு சொல்றாங்க என்ன யாருன்னு இல்லையா? பஸ்ஸில் ஏறினவுடனே பின்னாடியே நின்றுட்டு இருந்தான் ஒருத்தர். கண்டக்டர் சொன்னார், ஏப்பா சர்ப் சட்டை கொஞ்சம் முன்னாடி போயேன்ப்பா அப்படின்னார். அப்போ கண்டக்டருக்கு அந்த ஆளை பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சா? சோப் சட்டைன்னு கூப்பிட்டாரு, சட்டையை வச்சு கூப்பிடுறாரு. சட்டையை வச்சு கூப்பிட்டா அவரை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? கருப்பு சட்டைக்காரர் முன்னால் போனால் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இல்லை, ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து ஒருவரை அழைப்பதனாலே அவரை முழுமையாக தெரிந்து கொண்டார் என்ற அர்த்தம். ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கிற இந்த உடம்பை வைத்து என்னை தெரிந்து கொண்டவர்கள் என்னை தெரிந்து கொண்டார்கள் என்ற பொருள் இல்லை. அதல்ல பொருள். என்ன சார் இவர் ரொம்ப அன்பா முன்னால போங்கன்னு சொன்னீங்களா, அவங்களுக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு கண்டுகிட்ட யாரு பார்த்தா இறங்கணும்னு எவனோ நான் எவனோம்மா. அப்ப என்னை எனக்கே தெரியல நான் யாருன்னு. எப்பொழுது தெரிந்தது தெரியுமா? வானோர் பிரான் வந்து என்னை ஆண்ட உடனேயே எனக்கு குருவை தெரிந்தது. குருவை தெரிந்த பிறகு அவர் காட்டிய முதல் அடையாளம் நீ யார் அப்படின்னு என்னை காட்டினார். என்னை தெரிந்தது. அப்படி அவர் வந்து காட்டலைன்னா என்னை எனக்கே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் எப்படி உலகத்தார் தெரிந்து கொள்ள முடியும்? இதுக்கு பொருள் எழுதுகிற பொழுது நிரம்ப உரையாசிரியர்கள்லாம் என்ன எழுதி விட்டாங்கன்னா, சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்டதுனால தான் மணிவாசகராக இருக்கிற என்னை இந்த உலகம் தெரிந்து கொண்டது அப்படின்னு பொருள் எழுதிட்டாங்க. அதெல்லாம் அர்த்தம். உலகத்தார் இவரை மணிவாசகர் தெரிஞ்சுக்கிட்டதுனால இவருக்கு என்ன லாபம்? அதெல்லாம் பொருள். வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார்னு கேட்டா, நான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டேன், அவர் வந்து ஆட்கொண்டதுனால ஐ ஹவ் பிகம் பாப்புலர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அவர் வந்து என்னை ஆட்கொண்டு என்னை அறிவித்தார். எனக்கு தன்னை அறிவித்தது மட்டுமல்ல என்னையும் அறிவித்தார் நீ என்று. இந்த தன்னை அறிவிக்கின்ற தன்மையைத்தான் இந்த 8, 2, 10 யகரமாக இருக்கிற ஆன்மா. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிவபூசையில நாம் தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால், அறிவிலே சிவத்தை நிரப்புக. அறிவிலே உலகாயுதமான செய்திகளை நிரப்பினால் உலகம்தான் தெரியும், உன்னை தெரிந்து கொள்ள முடியாது. அதை சொல்லுகிறார். கூடிய 8 2 குவிந்து அறி நாடிய நந்தியை ஞானத்துள் வைத்து. நாடிய நந்தியை ஞானத்துள் வைத்து கூடிய 8 2 குவிந்தரி. 2வது வரிய முதல்ல போட்டுக்கணும், அந்த பாட்டில் தெளிவாக வரும். அதனால என்ன ஆச்சுன்னார், ஆடிய ஐவரும் உறவு ஆவார்களே. இந்த 5 பேர் பண்ண கலாட்டா கொஞ்சம் லஞ்சம் இல்லை. யார் அந்த 5 பேர்? அவங்களாம் இப்போ என்ன ஆவாங்களா? என்ன ஆவாங்க? என்ன ஆவாங்கன்னு சொல்லியிருக்காரு, உறவு ஆவார்கள். அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? பகையா இருந்தார்கள். இந்த 5 பேரும் நமக்கு பகையா இருந்தார்கள். எப்பொழுது குவிந்து உள்ளே அவனை அறிந்தோமோ அப்பொழுதே அவர்கள் உறவானாங்களாம். எல்லாரும் நெருக்கமா உறவானார்கள். அவங்க என்ன அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஆடிய ஐவரும்னாரு. ஆட்டம்னாலும் ஆட்டம், அந்த ஆட்டம் போட்டாங்க. இந்த ஆடின 5 பேரும் சொல்றதை கேட்காம இந்த ஆட்டம் போட்டவங்க இப்பத்தான் இல்லையா? என்ன ஆட்டம் போடுறான் இந்த பையன், டிவியை போடுறான், டேப் ரெக்கார்டர் போடுறான். அவர் வந்தாருங்க, எல்லா ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. உட்காந்து புசம் படிக்கிற மாதிரி பண்றான். அப்படி சொல்றாங்கல்ல வீட்டில். நீங்க வந்தவன தாங்க புசத்தையே எடுக்கிறான் அவன். அது போல சிவத்தை நினைக்க ஆரம்பிச்சவன தான் இந்த 5 புலனும் போடுற ஆட்டத்தெல்லாம் நிறுத்திவிட்டு எல்லாம் ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருக்குதான். எது? இந்த 5 புலனும். எப்ப? சிவத்தை நினைக்க ஆரம்பிச்ச உடனே. சிவத்தை அப்படி நினைக்க ஆரம்பிச்சோடனே கண்ணு சொல்லிச்சான், கோயிலுக்கு போயிருக்கலாம்ல, பார்த்துருக்கலாம்ல நம்ம அப்படிங்குமா. ஏன் அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது தானே? டிவி ஓப்பன் பண்ணிட்டு உட்கார்ந்த. அப்போ காது சொல்லுமா, நல்லா தேவாரம் 4 கேட்டிருக்கலாம் இல்லை? இது சிவத்தை நினைக்க ஆரம்பித்த உடனே. அப்போ
குவிந்து அறிந்த பிறகு என்ன ஆகும்னாரு, ஆடிய ஐவரும் உறவு ஆவார்கள் என்னார். 5 பேரும் உறவு ஆவார்கள். தேடிய இதனை தெளிந்து அறிமின்களே, இதை நீங்கள் தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, சிவபூசைக்கு தேவைப்படுவது, மிக மிக முக்கியமாக தேவைப்படுவது எது என்று சொன்னால், அன்பர்களே, கிரியையாக இருக்கிற சிவபூசையில நாம் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான உறுப்பு சாதனம் எது என்று கேட்டால், அறிவை வயப்படுத்துகின்ற அந்த தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அறிவு வசப்படுகின்ற அளவுக்கு அறிவை இந்த பூசையிலே எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அந்த பூசை பயன்படுகிறது. எனவே அறிவை தூய்மை செய்வதும், அறிவை பழக்குவதும், அறிவை ஈடுபடுத்துவதும், சிந்தனையை கொண்டு செலுத்துவதும் தான் பூசையாக இருக்குமே தவிர மற்ற செய்திகள் அல்ல என்று சொல்லுகிறார். அப்ப மற்றதெல்லாம் தூபம், தீபம், நீர், பூசனை இதெல்லாம் தேவை இல்லையானா? அவையெல்லாம் தேவை. எப்பொழுது என்று சொன்னால், இந்த சிந்தனை வயப்பட்ட நிலையில, சிந்தனை முழுதும் அவனுக்காக இருக்கிற அந்த நிலையில, அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக எதையாவது செய்ய வேண்டுமே என்று கருதி அன்பை வெளிப்படுத்துகின்ற முயற்சியாக எதை வேணாலும் செய்யலாம். தூபம் காட்டலாம், தீபம் ஏற்றலாம், ஏன் கல்லை கூட விட்டெறியலாம். விட்டெறிஞ்சாரா இல்லையா? ஒருத்தர் எரிஞ்சார். ஆமா, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய முறையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவையெல்லாம் பின்னே நிகழ்வன. முன்னே நிகழ வேண்டுவது எது? எது? ஞானத்துள் வைத்து சிவ வழிபாடு செய்வதற்கு முன்பாக. இதை இப்ப என்ன, நாலாந்தந்திரம் முழுக்க என்ன? கிரியை தான். கிரியை என்பது என்ன? மந்திர வடிவாக சிவத்தை பூசை செய்தல். அதைத்தான் சொல்லுகிறார். இதை தாண்டி அடுத்தது போனதுதான் யோகம். இதுக்கு எதுவுமே கிடையாது. அது 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 உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உள்ளேயே உணர்தல். அதுக்கு முதல் படியாக இருக்கிற இந்த இதுல தான் அதுக்கு அந்த அகத்தை, சிந்தனையை, அறிவை தூய்மை செய்தல். அப்ப சிவ வழிபாட்டிற்கும் சிவபூசைக்கும் மிக தேவையாக இருப்பது தூய்மையான சிந்தனை. அதனால தான் சிவபூசையை கிரியை செய்வதற்கு முன்பாக உடல் தூய்மையை காட்டிலும் சிந்தனை தூய்மை மிக அவசியம். அப்ப சிந்தனை தூய்மையை செய்து கொண்டுதான் சிவபூசையை செய்யணும். எப்படி உடம்பை தூய்மை கொண்டு குளிக்காம போய் உட்காந்துருவோமா சிவபூசைக்கு? கைலாயத்தில் அப்படிதான். நாங்க ஐயா சொல்றாங்க 1 வாரங்கிறாங்க. சுந்தரமூர்த்தி ஐயா ஒரு மானசரோவரில் குளிச்சதோட சரி 1 வாரம். அப்ப அந்த ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப புற தூய்மை தேவையில்லாம போயிடுச்சு. ஏன்னா அகத்தூய்மை முழுக்க சிவத்திட்டே நின்ன காரணத்தினாலே அகத்தூய்மை நிறைந்திருக்கிற அந்த நேரத்தில் புற தூய்மை வேண்டற்பாற்றன்று முனி போச்சு. எதுக்கு புறத்தில் தூய்மை செய்துக்கிறோம்னா, இது தூய்மை செய்வதனால அகம் கொஞ்சம் அங்கே சேருமான்னு பார்க்குறோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் கூட தேவையில்லை. நீங்க முயற்சி செய்து, திருமூலர் எதையும் பிராக்டிக்கலாக இல்லாதது சொல்லவே மாட்டார். நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் உங்களுடைய சிந்தனையை சிவனுக்காக குவிந்து அறிதுவீர்களே ஆனால், ஒரு 10 நிமிஷம், வேற ஒன்றும் கிடையாது. நான் விளக்கை ஏற்ற முடியாது, நான் ஊதுவத்தி ஏற்ற முடியாது, நான் தூபம் காட்ட முடியாது, குங்குலி போட முடியாது, சாம்பிராணி போட முடியாது, நான் எதுவுமே செய்ய முடியாது. வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் குவிந்து அறிய முடியுமா? அந்த குவிந்து அறிதல் அப்படின்னு சொல்லுகிற அந்த 8ஐயும் 2ஐயும் நாடிய அந்த நந்தியை ஞானத்துள் வைத்து, அறிவிலே வைத்து, நீங்கள் கூடிய 8 2ம் குவிந்து அறி. இதுதான் கிரியைங்கிறார் சாமி. இந்த குவிந்து அறிவதற்கு சக்கரம் தேவை. அப்ப குவிந்து அறிகிற பொழுது ஞானத்தை கொண்டு நிலைநிறுத்துவதற்கு சக்கரம் தேவை. அதனால சக்கரத்தை நீ 8 2மாவே சக்கரத்தை போடன்ட்டார். இந்த 8 2மா ஒரு சக்கரம் சொல்றார். இப்போ அதுக்காகத்தான் இந்த பாட்டை சொல்லி இந்த சக்கரத்துக்கு வர
நேரம் அந்த சக்கரத்துக்கு வந்தால் அதனுடைய உங்களுக்கு ஆழம் புரியாது. அதுக்காக எட்டினில் எட்டறைகளில் ஓர் அறையில், எட்டினில் எட்டறையில் ஓர் அறையில் இட்டதோர் அறையில், கட்டிய ஒன்று எட்டாய் காண நிறைவித்து, சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்ட, ஒட்டிட்ட உயிர்க்கெல்லாம் உமாபதி அவன் காணே. இது பேர், இந்த சக்கரத்து பேரு உமாபதி சக்கரம்னு பேரு. இந்த உமாபதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரம் 8 இரண்டுமாக அமைந்த சக்கரம். எட்டினில் 8 இட்டதோர் அறையினில் 8 அறை இட்டு ஓர் அறையில், எட்டினில் 8 அறை இட்டு ஓர் அறையில். எட்டினில் 8 அறை இட்டுன்னாரு. எட்டினில் 8 அறை எப்படி இடுவது அப்படின்னு கேட்டா, 8 வரிகள் போட்டு 8 கோடுகள் போட்டு 8 அறைகள் பண்ணுனார். 8 கோடுகள் எப்படி போட்டேன்? இப்படி போட்டேன். 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு. கொஞ்சம் பெருசாக வரையட்டுமா? எத்தனை கோடு போட்டேன்? 4 கோடு. 4 கோடு. அப்போ மொத்தம் 8 கோடு சொன்னேன். எத்தனை கோடு ஆச்சு? எத்தனை கோடு ஆச்சு? 8 கோடு ஆச்சா? சரி. 8னில் 8 அறை இட்டு ஓர் அறையினில், ஓர் அறையினில் என்ன? கட்டிய ஒன்று எட்டாய் காண நிறைவித்து. 8, அந்த 8 எதுன்னு கேட்டா அகரம். அகரம் 8. 8ஆய் காண நிறைவித்து. இதை நிறைக்கணும். 8 போட்டு எப்படி நிறைக்கிறதுன்னாரு, அது காணும் முகமாக, எல்லா திக்குகளிலும் காணும் முகமாக ஊ ம, 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 ஊ ம. சுட்டிய இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்ட. இங்க பாருங்க, ஒட்டிய உயிர்கட்கெல்லாம் உமாபதி அவன் காணே. அகர ஊம, அ ஊம. இந்த ஊம என்பது உமா, இது சக்தி, இது சிவம். இது சிவசக்தி கலைகள். இந்த சக்கரம் உமாபதி சக்கரம். சிந்தனையை ஞானத்துள் வைத்து 8 இரண்டையும் உள்ளே குவிந்து அறி
அப்படின்னு சொன்ன அந்த பாடலுக்குரிய சக்கரமாக விளங்குவது இது. இந்த சக்கரத்தை உரிய முறையிலே பூசித்து பிரணவத்தை முதலாக கொண்டு அகர உகர மகரமாக இருக்கக்கூடிய இதை 26 multiplied by 8 எவ்வளவு? 208. 108 முறை மந்திரங்களை சொல்வது வழக்கமாக இருக்க, உமாபதி சக்கரத்தை மட்டும் மந்திரங்களை 208 முறை சொல்லுவது சிறப்பாக இருக்கிறது. 208 தடவை சொல்றதுக்கு எத்தனை தடவை அதை சக்கரத்தை சுத்தணும் அப்படின்னு கேட்டால், சக்கரத்தை எத்தனை தடவை சுத்தணும்? 26 தடவை. ஒரு தடவை சுத்தினா 8 தடவை. ஓம் அ உம, 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 ஓம் அ உம. எத்தனை தடவை வச்சு? 8 தடவை வச்சு. இது போல இந்த சக்கரத்தை நாம 26 தடவை சுழற்றினால் 208 தடவை இந்த மந்திரங்களை சொன்ன முறையிலே வரும். இப்போ நான் உங்கள் காது கேட்கறதுக்காக இவ்வளோ பலமாக சொன்னேன். இதை உரிய முறையிலே இதை பூசையிலே வைத்து பூசித்து உரிய முறையிலே ஒவ்வொரு முறையும் மலர் தூவி இந்த மந்திரத்தை இதை உற்று பார்த்து சொல்லுகிற பொழுது திருமூலர் சொல்லுகிறார், அப்படி இதனை சிந்தனையிலே தேக்கி சொல்லுகிறவர்களுக்கு உமையொரு பாகனாக காட்சி கொடுக்கிறான் சிவபெருமான் என்று சொல்லுகிறார். இந்த உமையொரு பாகனாக அவனை தரிசிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற அந்த அடியார்களுக்கு இந்த சக்கரம் கைமேல் பலனாக விளங்குகிறது. அம்மையப்பராகவும் உமையொரு பாகனாகவும், அதனால தான் ஒட்டிய உயிர்கட்கெல்லாம் உமாபதி அப்படின்னார். உமை பதி சிவம், உமையும் சிவமுமாக நின்று அவன் காட்சி தருகின்றான். அந்த காட்சியினுடைய தெளிவாக இந்த சக்கரம் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். ஆக இந்த உமாபதி சக்கரம் என்பது 8-2ஆக இருக்கக்கூடிய உயிரையும் 8-2ஆக இருக்கக்கூடிய பிரணவத்தையும், பிரணவத்தினுடைய ஆற்றல் இந்த ஆன்மாவிலே இருந்து அதை இயக்குகிற தன்மையையும் உணர்ந்து அம்மையப்பராக இருக்கக்கூடிய பெருமானை மந்திர வடிவமாக காணுவதற்குரிய சக்கரமாக இதை அமைத்து தருகிறார் என்ற அந்த செய்தியோடு இன்றைய தினம் இந்த நிகழ்வை நிறைவு செய்து, திரு அம்பல சக்கரங்கள் முழுமையும் பெருமானை பல்வேறு நிலைகளிலே நாம் சிந்திக்கின்ற முகமாகவும், இந்த ஓம் அ உ ம என்பது மீண்டும் அது 5 எழுத்தினுடைய ஒரு நிலைதான். 5 எழுத்து வேறு. இந்த ஓம் அ உம என்று சொல்லக்கூடிய உமாபதி சக்கரத்தின் மந்திரம் வேறு என்று நாம் கருதிவிடக்கூடாது. இதனுடைய விரிவும் அதனுடைய விரிவும் இரண்டும் ஒன்றுதான் என்று நமக்கு தெளிவாக சொல்லுவதற்காக இந்த சக்கரத்தையும் சேர்த்து நம்முடைய திருமூல தேவநாயனார் விளக்கி இருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.